ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரலில் வந்து ஒரு குரூப் 1 மெயின்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் டாபிக் வைஸ் சிலபஸ் கொஷின் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியலை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, குரூப் 2 டிஇஓ, ஏசிஎஃப், ஹெச்ஆர்சிஇ, டூரிஸ்ட் ஆஃபீஸர் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டாபிக் நானே எடுத்து வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு. இப்போ வந்து டிபிஎஸ்பி, அதாவது பாலிட்டியில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து டிபிஎஸ்பி கேட்டிருக்காங்க. 2009 டிபிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க்கில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே வந்து 2019 வந்து நம்ம 9 வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து ஒரு ஆன்சர் ஃபார்மேட்டில் எடுத்து அதே ரிப்பீட்டடாக படிச்சிருந்தோம்னா 2012 கேட்டிருந்த கொஷின்ஸ்லேயும் வந்து அதே டிபிஎஸ்பி கேட்டிருக்காங்க. அந்த கொஷினை நல்லா பக்காவாக எழுதியிருப்போம். அது மட்டும் இல்லை, 2012 மட்டும் இல்லை, 2023 கூட கேட்டிருக்காங்க. டிஇஓவில் பார்த்திங்கன்னா 15 மார்க் கொஷினை அதே டிபிஎஸ்பி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 50 to 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, 2019 அதே கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா 2009 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க டிபிஎஸ்பிக்கும் எஃப்ஆருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும். அதே மாதிரி 2019 கேட்டிருக்காங்க. அதே பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்தே தெரியும் ஏன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்தெந்த எக்ஸாமில் எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எந்த மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம மெட்டீரியலில் வந்து போட்டிருக்கோம். இதனால தான் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். பார்க்கறது மட்டும் இல்லை, நிறையா கேண்டிடேட்ஸ் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தோம்னா, என்னென்ன கொஷின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். பார்க்கறது இல்லாமல் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 10 மார்க்னால் 10 மார்க் ஆங்கிளில் எழுதி பார்க்கணும். 15 மார்க்னால் 15 மார்க் ஆங்கிளில் நம்ம எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கு படிக்கிறது வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படி வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு படிக்கிறப்ப ஒரு 70 to 80% கவர் பண்ணிடலாம். மீதி வந்து 20% வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து கவர் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு எப்படி மற்ற டாப்பிக்கை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இன்னொரு டாபிக் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், ட்ராமா அண்ட் மியூசிக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் தான். இப்போ வந்து 2022 வந்து லலித் கலா அகாடமி வந்து கேட்டிருக்காங்க. கிவன் அக்கௌண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லலித் கலா அகாடமின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2009 ஆல்ரெடி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் லலித் கலா, அதே தான் அச்சீவ்மெண்ட்ஸுங்கிற வார்த்தை தான் 2009 கேட்டது. இதில் வந்து கான்ட்ரிபியூஷன்னு சொல்லி 2022 கேட்டிருக்காங்க. இப்போ இதிலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியம். அதாவது பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் இதிலேருந்து தெரியுது. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு படிக்கிறப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் ஆங்கிளில் படித்தோம்னா இதே ஆங்கிளில் வந்து இப்போ வந்து இப்போ பார்த்தோம்னா 2009 அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் லலித் கலா அகாடமின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதில் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மற்ற ஆர்கனைசேஷன்ஸும் வந்து இதே பேட்டர்னில் படிக்கணும். அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சாகித்யா அகாடமி என்ன அப்படின்ற மாதிரி படிக்கணும். அதாவது பாருங்கள், இங்கே இருக்குது சங்கீத் நாத், இங்கே அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதே பேட்டர்னில் வந்து மற்ற டாபிக் ஆர்கனைசேஷன்ஸும் படிக்கணும். அதாவது ரைட் ஆன் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சங்கீத் நாட்டக் அகாடமி டு இந்தியன் கல்ச்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் அதே மாதிரி வருது பாருங்கள், கான்ட்ரிபியூஷன்ஸு. ஸோ அதனால் வந்து கொஷின்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும் பேட்டர்ன் என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து கொஷினை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்க்காம விட்டுருந்தோம்னா என்ன படிப்போம், லலித் கலா அகாடமி அப்படின்ட்டு நம்ம ஒரு
விக்கிபீடியாவில் போட்டோம்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்க்கு வந்திருக்கும். அதாவது எப்போ ஃபார்ம் ஆச்சு, யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு வந்து அந்த விக்கிபீடியாவில் இருக்கிறது அப்படியே ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுருப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷினை பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது என்ன ஆங்கிளில் படிக்கணும். அதாவது ஹிஸ்ட்ரி வந்து ஒரு பேசிக் ஃபேக்டாக தான் படிக்கணும். ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் தான் வந்து முக்கியம். அந்த பர்டிகுலர் பார்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து பாருங்கள் கர்நாடிக் மியூசிக்னு இருக்குது. இங்கே பாருங்கள் கர்நாடிக் மியூசிக்னு இருக்குன்னா பாயிண்ட் அவுட் த சீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு 70 to 80% வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் ரிப்பீட் ஆகும். அதே பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகும். மீதி சிலபஸை வந்து எப்படி கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடிக் மியூசிக்னு இருக்குன்னா நீங்கள் வந்து ஹெட்டிங்கில் பாருங்கள், ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், ட்ராமா, மியூசிக்னு இருக்கா. இதில் மியூசிக் கேட்டிருக்காங்க. நம்ம இதே பேட்டர்னில் வந்து டான்ஸ் படிக்கணும். அதாவது கர்நாடிக்னா என்ன, கிளாசிக்கல், அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கேட்டிருக்க ஒரு டாப்பிக்கை மற்ற டாப்பிக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து ஒரு 80% ஆஃப் கொஷின்ஸ் வருதுன்னா மீதி 20% இதே பேட்டர்னில் மற்ற சிலபஸ் டாப்பிக்கு நம்ம வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து படிக்கிறப்ப வந்து அதே பேட்டர்னில் மற்ற டாபிக்ஸும் படிச்சிருப்போம். ஈஸியாக வந்து நம்மளால் சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை என்ன பேட்டர்னில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரியும். இதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஓவரால் வியூ என்ன கிடைக்கும். ஓகே, ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், இந்த டான்ஸ், ட்ராமா அண்ட் மியூசிக் டாப்பிக்கில் முக்கியமாக எந்த அகாடமி படிக்கிறோமோ அதை பற்றின ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் டான்ஸு, மியூசிக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்குது. இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதுக்காக தான், இது தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், கிளியர் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸை வந்து பார்க்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். பார்க்கறது மட்டும் இல்லாமல் எழுதி பார்க்கணும், ஆன்சர்ஸோடு எழுதி பார்க்கணும். ஏன் வந்து சில பேர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியலன்னு பார்த்தோம்னா, ப்ரிலிம்ஸ் வந்து 1 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு. ஏதாவது திடீர்னு ஒரு கொஷின் பார்த்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஆப்ஷன்னு வந்து அப்பயே இமீடியட்டாக ஆன்சர் தெரியும். ஆன்சர் தெரியல, தப்பாக பண்ணியிருந்தோம்னா அது என்ன ஆன்சர், அதுக்கான ஆன்சர்னு இமீடியட்டாக தெரியும். ஆனால் வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்காந்து ஒரு 7 to 10 minutes உட்காந்து ஒரு கொஷினை எழுதணும். அந்த 7 to 10 minutes உட்காந்து எழுதுறதுக்கு நம்மளால டைம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இல்லாதனால தான் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியல. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு டைமை வந்து கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து எழுதி பாருங்கள். இந்த மெட்டீரியலை வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இந்த ஜஸ்ட் வந்து கொஷின்ஸை மட்டும் பார்க்காதீங்க, எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் இருக்க ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் 10 மார்க் அண்ட் 15 மார்க் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எழுதி பார்த்தா மட்டுமே உங்களால் வந்து இந்த மெட்டீரியலை வந்து எஃபெக்டிவாக 100% யூஸ் பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் மட்டும் தான் கெயின் பண்ண முடியும். இந்த பேட்டர்னில் வந்திருக்குன்னு தான் தெரியும், பட் எஃபெக்டிவாக அது எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு கரெக்டான மார்க்கு வந்து வர அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். நம்ம இந்த மெட்டீரியலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.